இது எப்படி பார்த்தாலும் இது சரியா இல்லை. இந்த சமூகமே ஒரு குற்ற சமூகமாக மாறிடுச்சுன்னு தான் ஒரு இது எந்த மனநிலையில் 6 வயசு குழந்தைய அல்லது 17 வயசு பிள்ளையெல்லாம் வன்புணர்வு செய்து கொலை செய்கிற மனநிலைங்கிறது எவ்வளவு அதை நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள். அப்போ எந்த மாதிரி ஒரு சமூகம் தயாராகி போகுது. எப்போவாவது அரிதாக இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும், அதுக்கு உரிய தண்டனை கிடைக்கும், அது குற்றங்கள் குறையும், அப்படி தான் இருந்தது. ஆனால் இது தொடர் செய்தியாக இருக்கிறது, இதுவே ஒரு நாகரிகமாக மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நமக்கு. ஆனால் எல்லா குற்றவாளிகளுக்கும் அது காரணம் அது பின்புலத்தை பார்த்திங்கன்னா குற்றவாளிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேலே நிறைந்த போதையில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது எல்லாம். அது கணக்கில்லாத போதை கட்டவிழ்த்து விட்டுட்டு அப்புறம் சட்டம் இருக்குது, ஒழுங்கு எங்கே இருக்குது? ஒரு கட்டுக்குள்ளே வரலை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை. இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. எப்படிப்பட்ட நாடாக இது மாறிக்கொண்டிருக்குன்னு தெரியல. இதுக்கு யார் ஒருத்தர் நீங்களும் பொறுப்பேற்கணும், நானும் பொறுப்பேற்கணும், எல்லாரும் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சலுங்கிறான். சமூகம் எப்படி இருக்கோ அதுதான் அது பிரதிபலிக்குது. இப்போ இது ஒரு ரொம்ப கேடுகட்ட ஒரு நாகரிகமற்ற அறமற்ற ஒழுங்கற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இங்கே 2 தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா, சாதி அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருது, சாதியே அரசியலாகி அதிகாரத்துக்கு வருதுன்னா அங்கே சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போயிடும். மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருது அப்படின்னா அங்கே மனிதம் என்பது செத்து போயிடும். பணம் அரசியல் ஆகுதுன்னா அங்கே பண்பாடு ஒழுக்கம் செத்து போயிடும். இதை ஒரு தலைமுறை புரிந்து கொண்டு தயாராகணும். நல்ல ஒழுக்கம் மிகுந்த அறநெறி மிகுந்த பண்பாடு கொண்ட ஒரு சமூகத்தை படைக்க நான் இல்லை, நீங்கள் இல்லை, ஒவ்வொருத்தரும் உறுதியேற்று வேலை செய்யணும். இல்லைன்னா ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். நாளைக்கு கேள்வி கேட்குற நீங்களும் சரி, நிற்கிற நானும் சரி, நம்ம பிள்ளைகளை எப்படி பத்திரமா விட்டுட்டு போக முடியுமா? இந்த பூமியில் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வேலைக்கு அனுப்ப முடியுமா? இல்லை ஒரு காய்கறி கிடைக்கோ அல்லது ஒரு சாதாரணமாக நடமாட முடியுமா? அப்படிங்கிற கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். அப்போ அது ஆட்சியாளர்கள் தவறு செய்கிறாங்கன்னா அந்த ஆட்சியாளர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது, அந்த ஆட்சியாளரை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பேற்கணுங்கிற ஆபிரகாம் லிங்கன். அதை தான் நம்ம கவனத்தில் எடுக்கணும். ஆட்சி தவறாக இருக்குது, அந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குதுன்னா அந்த ஆட்சியை தேர்வு செஞ்ச மக்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? மறுபடியும் இதே ஆட்சியை தேர்வு செய்வீங்களா இல்லையா? தொடர்ந்து தானே நடக்குது. 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஒவ்வொரு முறையும் நம்ம போராடுறோம், மனு கொடுக்குறோம், முறையிடுறோம். ஆனால் திருப்பி இதே அதிகாரங்களே மாறி மாறி நிறுவப்பட்டு கொண்டுகிட்டே இருந்ததுன்னா அப்புறம் என்ன மாற்றம் வரும்? அப்புறம் என்ன? சும்மா அது பேசி ஆற்றாமையை வடிச்சுக்கிற வேண்டியதுதான். அப்போ அது இதையே கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது என்னையை பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்போ வேற ஏதாவது கேள்வி. 6 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பில்லை, 60 வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பில்லை என சீமான் பேசிய இந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.